الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ۔ محترم حضرات، رمضان کے سلسلے میں مسلمان تین طرح کے لوگ ہیں۔ ایک ہے رحمانی یا ربانی، دوسرا رمضانی اور تیسرا شیطانی۔ یہ تینوں طرح کے لوگ رمضان کے اندر ہوتے ہیں۔ ربانی یا رحمانی وہ لوگ ہیں جو رمضان سے پہلے بھی اپنے آپ کو اللہ کی عبادت کے اندر، اللہ کے رضا کے کاموں کے اندر استعمال کرتے ہیں اور رمضان میں آگے بڑھتے ہیں، اور رمضان کے بعد بھی اللہ کے احکامات کو نبی پاک صلی اللہ علیہ وسلم کے طریقے پر اور آگے بڑھتے ہیں۔ یہ لوگ ربانی یا رحمانی کہا جائیں گے۔ رمضانی وہ لوگ ہیں جو رمضان کے مسلمان ہیں، رمضان کے اندر مسجدوں میں نظر آئیں گے، تراویح کے اندر بھی، افطار کے اندر بھی، سحری کے اندر بھی، قیام اللیل کے اندر بھی، باقی اعمال کے اندر بھی رمضان کے اندر مسجد میں نظر آئیں گے، تو رمضان کے بعد وہ غائب ہیں۔ اس کے بعد کبھی کبھی آئیں گے جمعہ کے جمعہ یا کسی ایک دو نماز کے اندر، پھر رمضان کے بعد ان کی زندگی پھر رمضان سے پہلے جو زندگی تھی اسی کی طرف لوٹ جائے گی۔ اور تیسرا گروپ وہ لوگ ہیں وہ شیطانی، یعنی رمضان سے پہلے بھی اللہ کے نافرمان ہے، رمضان کے اندر بھی اللہ کے نافرمان۔ ان کا کوئی پرواہ نہیں ہے رمضان ہے یا غیر رمضان، رمضان آیا گیا اس میں ان کو کوئی فرق نہیں پڑتا۔ جیسے رمضان سے پہلے پیتے تھے ویسا ہی رمضان میں بھی پیتے رہتے ہیں، جیسے رمضان سے پہلے زناکاری میں مبتلا تھے ایسا ہی رمضان کے اندر بھی اور رمضان کے بعد بھی۔ جیسے ڈسکو میں جاتے تھے رمضان سے پہلے، رمضان میں بھی جاتے ہیں، یا تھوڑا سا کم کر دیتے ہیں، لیکن جب عید کی چاند نظر آتا ہے پھر سارا شروع ہو جاتا ہے۔ یہ شیطانی لوگ ہیں، اللہ ان سے حفاظت فرمائے۔ ഗണ്യമിക്ക സഹോദരരെ പെരിയാர்களே, முஸ்லிம்கள் ரமலானுடைய மாதத்தை கவனித்து மூன்று கூட்டத்தினராக பிரிகின்றார்கள். ஒரு கூட்டத்தினர் ரப்பானி அல்லது ரஹ்மானி, இன்னொரு கூட்டத்தினர் ரமலானி, மூணாவது கூட்டத்தினர் ஷைத்தானி. ரப்பானி அல்லது ரஹ்மானி என்று சொன்னால் ரமலானுக்கு முன்னாடியும் அல்லாஹ்வை விளங்கியவர்கள், அமல் இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், தொழுகையில், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களில், குர்ஆன் திலாவத்தில், ஸிக்ர் அத்காரில், இதே மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்ற விஷயத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்ற விஷயத்தில் ரமலானுக்கு முன்னாடியும் அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். ரமலானில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுவார்கள், இன்னும் அதிகமாக ரமலானுக்கு பிறகும் தொடரும், மௌத் வரைக்கும் அந்த அமலில் ஈடுபடுவார்கள். இவர்கள் ரப்பானி அல்லது ரமலானி, இந்த ரஹ்மானி. இரண்டாவது கூட்டத்தினர் ரமதானி. ரமதானி சொன்னால் ரமலானில் மட்டும்தான் இவங்க பள்ளியில் தெரிவாங்க. ரமலானுக்கு முன்னாடி பள்ளிவாசல்களில் மஸ்ஜிதில் இவங்களை காண முடியாமல் இருக்கும். ஜும்மா அல்லது எப்போ ஒரு நாள்
பள்ளி இருக்குதா இல்லையாண்டு பார்த்துட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ரமலான் வந்துட்டா பிற கண்டுட்டா பள்ளியிலே வந்துடுவாங்க. தராவீஹ்லையும் கியாமுல் லைலையும் இஃப்தார்லையும் சஹர்லையும் மற்ற நேரங்களையும் பள்ளி வாசலில் தெரிவாங்க. ரமலான் முடிஞ்சிட்டுண்டா அவங்கள காண முடியாது அடுத்த ரமலான் வரைக்கும். இவங்க ரமலானிகள். மூன்றாவது கூட்டத்தினர் ஷைத்தானி. இவங்களுக்கு ரமலான் உண்டுதான், ரமலான் அல்லாத காலம் உண்டுதான். ரமலானுக்கு முன்னாடி அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருந்தாங்க. ரமலான் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது, பாவங்கள் எந்த குறைவும் கிடையாது. கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் பாவத்தை விட மாட்டாங்க. ரமலானுக்கு முன்னாடியும் குடிச்சு கொண்டிருந்தாங்க, ரமலான்லையும் குடிக்கிறாங்க. ரமலானுக்கு முன்னாடி விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்க, ரமலான்லையும் ஈடுபடுறாங்க. ரமலானுக்கு பிறகும் தொடரும். இது மாதிரி டிஸ்கோ டான்ஸ்ன்னு சொல்லி ரமலானுக்கு முன்னாடியும் போனாங்க, ரமலான்லையும் போகிறாங்க. அல்லே கொஞ்சம் குறைச்சி கொள்வாங்க. ரமலானுக்கு பிறகு தலைப்பிறை கண்டுட்டா திரும்ப பழைய குரடி கதவு தரடி மாதிரி எல்லா செயலும் திரும்ப தொடங்கிடும். इसलिए हज़रात रमज़ान का महीना बहुत बड़ी नेमत है। कहते हैं रमज़ान एक मदरसा है, इससे इंसान को बहुत कुछ इंसान सीखता है, बहुत कुछ हासिल करता है। इसके अंदर जो सबसे बड़ी चीज़ जो इंसान के लिए मिलती है, मतलूब हैं, वो तक़वा है। या अय्युहल्लज़ीना आमनू कुतिबा अलैकुमुस्सियामु कमा कुतिबा अलल्लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून। ईमान वालो, आप पर जैसे पिछली उम्मतों पर रोज़ा फ़र्ज़ किए थे, ऐसा ही आप पर भी फ़र्ज़ किया हुआ है ताकि आप तक़वादार बने। तक़वा मिलना है। इंसान इसके लिए सारी मशक करता है, उसके बहुत से सबक तक़वा का रमज़ान के अंदर मिलता है। मिसाल के तौर पर जैसे आजकल गर्मी हो रही है, सख्त गर्मी लग रही है, कमरे के अंदर बैठा हुआ है या रास्ते में जा रहा है, गर्मी बहुत है, जूस बहुत पड़ा हुआ है, इधर उधर देख रहा है, जानने वाला कोई नहीं होता, तो वह पैसा डाल के जूस निकाल के अगर गाड़ी के अंदर बैठ के पी भी जाएगा, कोई नहीं जानेंगे। या कमरे के अंदर ठंडा पानी पड़ा हुआ फ्रिज के अंदर, अगर उठा के पी लेगा, अपने मुंह साफ कर लेगा, फिर इफ्तारी में आके बैठ जाएगा, किसी को कोई पता नहीं, सब समझेंगे रोज़ादार हैं। लेकिन सिर्फ अल्लाह का खौफ, तक़वा उसको रोकती है। वो इसलिए नहीं पी रहा है, अल्लाह पाक मुझे देख रहा है। सख्त प्यास लग रही है, थकावट है, एक घूंट भी पी लेगा तो काफ़ी लगता है, फिर भी नहीं पिएगा। क्यों? अल्लाह पाक मुझे देख रहा है। ऐसा ही सख्त भूख लग रही है, खाना पड़ा हुआ है सामने, लजीज खुशबूदार, दिल तो चाह रहा है खा लो, लेकिन इसलिए नहीं खा रहा है, अगर कोई नहीं देख रहा है लेकिन अल्लाह पाक मुझे देख रहा है, वो छोड़ देता है, सब्र करता है। और जिस्मानी ज़रूरत है औरत की तरफ, बीवी साथ हैं हलाल, लेकिन रमज़ान के रोज़ा रखते हुए बीवी के साथ हम बिस्तरी करना जायज़ नहीं है। तो दिल तो चाह रहा है, जिस्म की भी ज़रूरत है, लेकिन अल्लाह के खौफ से उसको दबाता है। तो ये जो तक़वा, अल्लाह पाक इसी तक़वा को रमज़ान के बाद भी चाहता है। हमारे लिए दो रब नहीं है, जो रमज़ान में एक रब हो, रमज़ान के बाद दूसरा रब। हमें तो एक ही रब हैं, जो रमज़ान में हमारा खुदा है, जिसको हम डरते हैं, जिससे हम डरते हैं, जिसके तक़वा इख्तियार करते हैं, उसी रब का मौत के बाद भी इख्तियार करना है, रमज़ान के बाद भी मौत तक इख्तियार करना है। अल्लाह पाक का हुक्म है, वअबुद रब्बक हत्ता यातियकल यकीन। मौत आने तक
अपने रब की इताअत करो, इबादत करो। ये नहीं सिर्फ रमज़ान के अंदर या कुछ मौके पर मस्जिद के अंदर या हरम शरीफ में या फुला जगह पर या फलां ज़माने के अंदर, फिर उसके बाद उसकी खिलाफ वर्जी करो। ये शरीयत नहीं है, ये इस्लाम नहीं है। इसलिए कहते हैं वो मुसलमान बहुत ख़राब मुसलमान हैं, गठिया हैं, जो सिर्फ रमज़ान में अपने रब को पहचानता है और गैर रमज़ान में भूल जाता है, जानता नहीं है। यानी जिसको जानता है उसकी इताअत करता है, उसकी मानता है। रमज़ान में अल्लाह की मान, अल्लाह को जानता है, इस वजह से मस्जिद में आ रहा है, नमाज पढ़ रहा है, रोज़ा रख रहा है, ये तकवा इख्तियार कर रहा है। और रमज़ान के बाद उस अल्लाह को नहीं जानता, जिस वजह से उस अल्लाह से बेपरवाह है, उस अल्लाह की नाफरमानियाँ कर रहा है। கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, ரமலான் இருக்கிறது, இது ஒரு ஆன்மீக மதரசா. இது எங்களுக்கு நிறைய பாடங்களை, நிறைய விஷயங்களை படித்து கொடுக்குது. ரமலான் வெறும் நோன்பு மட்டுமல்ல, ரமலான்ல நோன்பு ஒரு பகுதி தான். ஆனால் இதன் மூலமாக அல்லாஹ் என்ன நாடுகிறான்? எங்கள்கிட்ட நிறைய உயர்ந்த நற்குணங்கள் எங்கள்கிட்ட நாடப்படுது. அதில் முதலாவது தக்வா. அல்லாஹ்வே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, உங்கள் மீது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறு உங்களுக்கு முந்தைய சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டதோ, எழுதப்பட்டதோ அது போன்று. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்தில் தக்வா, இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அச்சம் உங்கள்கிட்ட வர வேண்டும் என்பதற்காண்டி ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நோன்பு மூலமாக அல்லாஹ் எங்கள்கிட்ட நாடுகிறது, முதலாவது தன்மை தக்வா எங்கள்கிட்ட வரணும். தக்வான்னு என்ன? அல்லாஹ்வை பயந்து வாழ்றது. யார் எங்களை பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எனவே அவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற தன்மை வருது. உதாரணமாக பயங்கரமான இப்போ இந்த காலத்தில் சூடு பயங்கரமாக இருக்குது, நோன்பு பிடிச்சிருக்கிறோம், தாகம் வேற, அப்படியே பாதையில் ரோட்டில் போய்கொண்டிருக்கிறோம், தண்ணி தாகம், முன்னால் ஜூஸ் போத் இருக்குது, கூழ் தண்ணி அதில் இருக்குது, காசு போட்டால் ஜூஸ் வரும், தண்ணி வரும், தண்ணி எடுக்கிறார் அல்ல ஜூஸை வாங்குறார், வாகனத்தில் உட்கார்றார், திரும்பி பார்த்தா யாரும் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. இப்போ அது குடிச்சிட்டு வந்து நோன்பு திறக்கையில் மக்களோடு உட்கார்ந்து பள்ளிவாசலே உட்கார்ந்து நோன்பு திறந்தாலும் யாருக்கும் தெரியாது இவர் இடையில தண்ணி குடிச்சிட்டு வந்தார். இருந்தாலும் அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம், தக்வா என்ற ஒரே காரணத்தினால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காண்டி தண்ணி குடிக்காம இருக்கிறார். ஹலாலான ஒரு பொருள் தான் ஏனைய காலத்தில். ஆனால் நோன்பு பிடிச்சிருக்கும் பொழுது குடிக்க கூடாது என்பதற்காண்டி விடுகிறார். இதே மாதிரி வீட்டில் இருக்கிறார், தனி அறையில் இருக்கிறாரு, ஃப்ரிட்ஜில் கூல் தண்ணி இருக்குது, பயங்கர சூடு, தண்ணி தாகம், ஆனால் அப்பவும் எடுத்து குடிக்காமல் இருக்கிறார். அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். குடிச்சிட்டு வாயை தொடச்சிட்டு வெளியே வந்தாலும் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் குடிக்காமல் இருக்க என்ன காரணம்லாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். இதே மாதிரி பயங்கரமான பசி, சுவையான வாடை உள்ள நல்ல மனமான சாப்பாடு முன்னால் இருக்குது, சாப்பிட்டுட்டு வாயை கழுவிட்டு போனால் யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரே காரணத்துக்காக அந்த சாப்பாடு விடுகிறார். தக்வா. இதே மாதிரி உடலுடைய தேவை இருக்குது, மனசு விரும்புது, பக்கத்தில் ஹலாலான மனைவி இருக்கிறார், நோம்பு பிடிச்சிருக்கிறோம், அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்தா வேற யாருக்கும் தெரியாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக, அல்லாஹுடைய பயத்தினால தன்னுடைய மனோ இச்சையை, தன்னுடைய உடலுடைய தேவையை கூட மனிதன் அடக்குகின்றான். ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் நோன்பு பிடிச்சிருக்கேன் என்பதற்காக. இந்த தக்வா ரமலானுக்கு பிறகும் தொடர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். மௌத் வரைக்கும் இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்தியகல் யகீன். மௌத் வரும் வரைக்கும் ரப்ப வணங்குங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். முழு உம்மத்தினருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, மௌத் வரும் வரைக்கும் வணங்குங்க. அதனால் அரபியில் சொல்லுவாங்க, ஆக பெரிய மோசமான முஸ்லீம் யார் தெரியுமா? ரமலான்ல தன்னுடைய இறைவனை அறிகிறார், ரமலானுக்கு பிறகு அறியாமல் இருக்கின்றார். ரமலான்ல அல்லாஹ்வின் இருக்கிறான் விளங்கி அவனை வணங்குறாரு, ஃபர்தான இபாதத்தை செய்கிறாரு, நஃபிலான இபாதத்தை செய்கிறாரு. ரமலானுக்கு பிறகு அந்த அல்லாஹ் இவர் அறியல்ல, இந்த அல்லாஹ் யாருன்னு தெரியாது, அதனால் அவனுக்கு மாறு செய்கிறார்.
விநாயக மோசமான முஸ்லீம். ரமலான் அல்லாஹ் இருக்கிறான்னு விளங்குறான், அதனால் அல்லாஹ் வணங்குறாரு. ரமலானுக்கு பிறகு அந்த அல்லாஹ் யாருன்னு தெரியாது, அந்த அல்லாஹ் இல்லைன்னு அர்த்தம், அதனால் அந்த அல்லாஹ் வணங்குறதை விடுகிறார். इसलिए रमज़ान के अंदर जो खुदा है वही खुदा मौत तक हैं, क़यामत तक है, उसके बाद भी है, उसके लिए कभी भी ख़त्म न होने का है, वो हमेशा के लिए हैं. उसके अहकामात भी क़यामत तक बाकी हैं, हर इंसान के मौत तक बाकी हैं. इसलिए उस अल्लाह की मानना है. हमें थोड़ा सोचना है, हमने रमज़ान के अंदर रोज़े की हालत के अंदर जिन चीज़ों को अल्लाह ने बाकी अय्याम के अंदर हलाल करार दिया है, खाना पीना और हम बिस्तरी अपने घर वाली के साथ, बल्कि ये सवाब की भी चीज़ है. ये भूख लगता है, खाने से भी इबादत की ताकत की नीयत से खाएंगे सवाब भी मिलता है, और अपने घर वाली के साथ हम बिस्तरी करना ये सदका है, इस पर सवाब भी है. लेकिन उस अमल को भी उस मुद्दत के लिए अल्लाह के हुक्म की वजह से छोड़ देता है, तो फिर कहाँ का मुसलमान है जो बाकी अय्याम के अंदर जिसको अल्लाह ने हराम करार दिया है, जिस शराब को अल्लाह ने पीने से रोका है, हराम करार दिया, उसको कैसे पी सकता है? जिस खाने का अल्लाह पाक ने हराम करार दिया उसको कैसे खाएगा रमज़ान के बाद? और जिस औरतों से मिलना बात करना उसके साथ हम बिस्तर करना हराम है, जिना है, तो वो कैसे कर सकता है? तो रमज़ान के अंदर जो हलाल चीज़ जिसको अल्लाह ने हुक्म दिया है छोड़ने का, उसको छोड़ देता है, फिर कैसे अल्लाह ने मुस्तकिल मौत तक के लिए हराम करार दिया, उसको कैसे कर सकता है? फिर उसको तकवा हासिल नहीं हुआ, अगर मिलता तो वो छोड़ देगा. इसलिए रमज़ान जो अहम सबक हमें सिखाता है, जो हमने सीखा है, वो एक है तकवा, और फिर सब्र. सब्र है एक सब्र अल बलाया वल मसाइब, मुसीबतों पर सब्र करना, नागवारियों के अंदर सब्र करना. और एक है सब्र अल था, नेक काम करने के लिए भी दुश्वारियाँ होती हैं, मुश्किलात होती हैं. जैसे सुबह फजर की नमाज में उठ के आना मुश्किल है, और बाकी बिजी टाइम के अंदर अपने काम को छोड़ के नमाज पढ़ना मुश्किल होता है, मस्जिद में आना मुश्किल होता है, और तिलावत करना, जिक्र अज़कार करना, और भी बहुत से अमाल हैं, वो मुश्किल होता है. उसके लिए भी सब्र होना चाहिए. उस अताअत पर जो तकलीफ आएगी, उस करने पर जो मुश्किलात गुजरेगी, उस पर सब्र करना. और एक है सब्र अनिल मासिया, गुनाह का छोड़ना भी तकलीफ है, दिल नहीं चाहता. गुनाहों को छोड़ने से दिल पर चोट पड़ता है, लेकिन उस पर भी सब्र करना पड़ेगा. नामहरम औरत की तरफ देखने के दिल चाहेगा, अपने निगाह झुकाने से दिल पर भारी लगता है, लेकिन उसको सब्र करेगा, अल्लाह पाक ईमान की रोशनी अता फरमाएंगे, ईमान के नूर अता फरमाएंगे. और भी बहुत से अहकामात हैं, बहुत से बातें, जिन जिन गुनाहों को अल्लाह ने छोड़ने का हुक्म दिया है, सब पर सब्र है, सब्र करना पड़ेगा. ये सारे सब्रों का अक़साम हमने रोज़े के अंदर हमने सीखा है. और ये मुआसात का महीना था, हमदर्दी का, और परेशान हालों की परेशानियों में हिस्सा लेने का. ये जो हमने सीखा, ये भी रमज़ान के बाद जारी होना चाहिए. रमज़ान के अंदर सदका खैरात हम करते हैं, इफ्तारी के अंदर, सहरी के अंदर, और लोगों को खाने की चीज़ें हम ख़रीद के लेके जाके घरों में देते हैं. रोज़ा रख ले, उससे सवाब हमें भी मिल जाए. और भी बाकी सदका खैरात करते हैं, या कम अज़ कम जो लोग ज़कात अदा करते हैं रमज़ान के अंदर, वो अदा करते हैं. और कुछ लोग सारे लोग फितरान अदा करते हैं, यानी अपने माल अल्लाह के खुशनुदी के लिए खर्च करते हैं. ये आदत शरीफा रमज़ान के बाद भी जारी होना चाहिए. ये जो अमल हैं, जैसे हम नमाज में आते हैं, तहज्जुद क़ियामुल लैल पढ़े हैं, तरावीह बाजमात अदा किए हैं, ये सारे नफिल हैं. उसके लिए हम सब काम छोड़ के आ जाते हैं, भाग के आते हैं, अपने काम को आगे पीछे करके आते हैं. फिर रमज़ान के बाद के फ़राइज़ क्यों हम छोड़ सकते हैं? कैसे हम छोड़ेंगे?
تو رمضان کے بعد کو ہر 5 وقت کی نماز فرض ہے، رمضان میں جیسا فرض ہے اسے رمضان کے بعد بھی۔ رمضان کے اندر عجیب بات ہے، انسان نفلوں کی تو اہمیت دیتا ہے، تو چاند نظر آتے ہی تو فرضوں کو پھینک دے گا، تو کہاں کا مسلمان ہوگا وہ؟ اس نے کیا سیکھا ہوگا رمضان سے؟ رمضان سے اس کو کیا فائدہ ملا ہے؟ اس لیے رمضان کے بعد جیسے رمضان میں نفلوں کی بھی پابندی کی، ایسا ہی بھی نفلوں کی بھی پابندی کی کوشش کریں، تو فرائض ہرگز چھوڑنے کی اجازت نہیں ہے۔ اور روزہ رمضان میں فرض روزہ رکھا ہے، رمضان کے بعد سنت روزے ہیں، جیسے شوال کے 6 روزہ، اس کے بارے میں حدیث کے اندر آیا ہے، من صام رمضان واتبعہ 6 من شوال، جس نے رمضان کا روزہ رکھا اور رمضان کے بعد 6 روزہ اور رکھا شوال کے اندر، تو اس کو پورے سال کا روزہ رکھنے کا ثواب ملے گا، 1 کا 10 گنا اللہ کے ہاں ثواب ہیں۔ تو رمضان کے اگر 30 یا 29 روزہ رکھا تو پورا 300 دن کا روزے کا ثواب ملے گا۔ اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم نے فرمایا، شہر عید لا ينقصان، دو مہینے، عید کے 2 مہینے یعنی رمضان اور ذی الحجہ، یہ دونوں مہینے کم نہیں ہوتا۔ اس کا 2 مطلب علماء نے لکھا ہے کہ یہ 30 دن ہی رہے گا، یہ دونوں مہینے۔ دوسرا مطلب جو زیادہ مناسب ہیں، کیونکہ رمضان کا بھی 29 بھی ہوتا ہے، دوسرا مطلب یہ ہے کہ 30 دن رہے یا 29 دن رہے، لیکن ثواب میں کوئی کمی نہیں آئے گا۔ جس نے 30 روزہ رکھا اتنا ہی ثواب 29 روزہ رکھنے والوں کو بھی ملے گا، اگر اس مہینہ 29 دن کا ہو۔ اس لیے کبھی 29 دن ہو تو افسوس کرنے کی ضرورت نہیں، ہم لوگ تو خوش ہوتے ہیں اور 1 روزہ کم ہو گیا ہے، لیکن افسوس ہونے کی بھی ضرورت نہیں ہے۔ 30 روزے کا ثواب 29 روزے میں اگر ختم ہو جاتے تو وہی ثواب ملے گا۔ تو پھر یہ رمضان کے مہینے کا 300 دن کا ثواب ملتا ہے، باقی 6 روزے کا ثواب اللہ پاک 7 دنوں کا ثواب دیتا ہے، تو پورا سال کا ثواب مل جاتا ہے۔ اور پیر اور جمعرات کے دن کا روزہ سنت ہے، اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم رکھتے تھے۔ اور ایام البیض کا 3 دن کا روزہ، 13، 14، 15 کا روزہ ہے، عرفہ کا روزہ ہے اور عاشورہ کا روزہ ہے، اور بھی سنت روزے ہم رمضان کے بعد بھی ہمارے ساتھ روزے کے ساتھ تعلق ہونا چاہیے جتنا ہو سکے۔ اور جیسے ہم نے زکوٰۃ ادا کرتے ہیں رمضان کے اندر، اور بھی صدقات ہم نے ادا کیا ہے یا فطرانہ ادا کرتے ہیں، ایسے رمضان کے بعد بھی صدقہ کا یعنی دروازہ کھلا ہے۔ رمضان کے بعد بھی ضرورت مندوں کی ضرورتیں باقی ہیں، اس لیے رمضان کے بعد بھی ہمارا تعلق صدقے کے ساتھ اور باقی رکھنا ہے موت تک۔ اور ایسا ہی تلاوت، ہم نے قرآن کی تلاوت کیا ہے، تلاوت کا ہم نے سنا ہے، یہی تلاوت رمضان کے بعد بھی باقی ہونا چاہیے، موت تک ہمارا ساتھ قرآن کا تعلق ہونا چاہیے۔ قرآن روزانہ پڑھنے کی عادت ہو، اور ذکر اذکار کی، اور دعا کی، توبہ کرنے کی، جو ہم نے رمضان میں جو اعمال کیے ہیں، اگرچہ جیسا رمضان میں کیا اتنا نہیں ہے، تو کم از کم اس کے ساتھ ہمارا تعلق بالکل نہیں چھوٹنا چاہیے۔ اور فرائض تو کبھی چھوڑنے کی اجازت نہیں ہے، اس لیے رمضان کے بعد بھی ہمارا تعلق ان اعمال سے ہونا چاہیے۔ تو پھر جو چیز ہم نے رمضان کے اندر مشق کیا ہے، جو سیکھا ہے، میں نے کہا تھا رمضان ایک مدرسہ ہے، ہمیں بہت کچھ چیزیں ہمیں سکھایا ہے، اور ہمیں جو بڑی جو سرٹیفکیٹ ہمیں ملنے والا وہ تو تقوی، متقی کا سرٹیفکیٹ وہ ہمیں ملنا چاہیے۔ اگر نہیں ملے گا تو جیسا کہ ہم اسکول میں 10 سال پڑھا ہیں، 12 سال پڑھا ہیں، بغیر سرٹیفکیٹ کے اگر نکلتا ہے تو کوئی فائدہ نہیں۔ تو متقی کا سرٹیفکیٹ ہمیں ملنا چاہیے، یہ نہیں لوگ کہے متقی، بلکہ اللہ پاک کہے متقی۔ تو وہ متقی وہ ہے جو رمضان کے بعد بھی اللہ سے ڈرنے والا ہو۔ علماء نے لکھا ہے کہ اعمال کی قبولیت کے لیے شرائط تو ہیں بہت، ایسا ہی علامات بھی ہیں۔ ان میں سے جو اہم علامت
جو سب کو نظر آتا ہے وہ یہ ہے کہ رمضان کے بعد بھی اس کو اعمال کے ساتھ اس کو تعلق ہونا چاہیے، رمضان کے بعد اس کا تعلق مسجد کے ساتھ ہونا چاہیے۔ نماز اس نے رمضان کے اندر پڑھی یہ قبول ہے یا نہیں تو رمضان کے بعد نظر آئے گا، رمضان کے بعد بھی مسجد میں آ رہا ہے، باجماعت ادا کر رہا ہے، یہ علامت ہے اللہ پاک نے اس کے رمضان کو قبول کیا ہے۔ اگر رمضان پورے آیا، ایک روزہ بھی تراویح نہیں چھوڑا، لیکن رمضان عید کی نظر آتے ہیں غائب ہیں، یہ مردود ہیں، اس کے سارے محنتوں پر اللہ نے پانی پھیر دیا، اللہ نے قبول نہیں کیا، اس وجہ سے اللہ پاک اس کو دور کر دیا ہے۔ غلط نہ سمجھے، میں حقیقت بیان کر رہا ہوں، ہمیں اللہ پاک مردود نہ رکھے اور رمضان کی محنتوں کو ضائع نہ کرے، اس لیے ہمیں پوری کوشش کرنا ہے۔ آج 28واں روزہ، کل 29، اس کے بعد ایک دن ہو یا نہیں اللہ ہی جانتا ہے، تو یہ آخری رمضان بھی ہمارے بہت سے لوگوں کا ہو سکتا ہے، پتہ نہیں کس کی آخری روزہ ہو، آخری رمضان ہو، اگلے سال کون زندہ رہے گا کوئی پتہ نہیں۔ بہت سے لوگ پچھلے سال ہمارے ساتھ رمضان میں تھے لیکن آج کل وہ نہیں ہیں، جو اس رمضان کے شروع میں تھے وہ عید تک وہ زندہ نہیں ہیں، تو کہاں سے ہمیں گارنٹی ملا ہم اگلے سال رہیں گے؟ اس لیے موت ہمیں کوئی پتہ نہیں، رمضان کے اندر ہی آئے، جس کے اندر ہم مسجد کے ساتھ تعلق رکھتے ہیں اور اللہ کی عبادت کرتے ہیں، نمازی ہیں، سب کچھ ہیں، اور رمضان کے بعد اگر چھٹی کرنے والے ہیں تو ہماری موت اگر مسجد سے چھٹی کرنے کے بعد، دین سے چھٹی کرنے کے بعد اگر آئے تو یہ رمضان ضائع ہو گیا، ہم خسارے میں رہیں گے۔ انما الاعمال بالخواتیم، اعمال کا فیصلہ خاتمے پر ہیں، جس حالت میں انسان کے موت آتا ہے اسی پر اس کا فیصلہ۔ اللہ پاک یہ نہیں کہیں گے تو نے رمضان میں سارا دن مسجد میں گزارا ہے، ابھی پب میں تیرا موت ہے تیرے لیے معاف، ایسا کبھی نہیں آئے گا۔ رمضان میں تو مسجد میں گزارا، ابھی تو غیر عورت کے ساتھ ہیں، مسئلہ نہیں، تجھے میں معاف کروں گا، یہ کوئی حدیث کوئی آیت آپ کو نہیں ملے گی۔ جس حالت میں انسان کی موت آئے گا اسی پر اس کا فیصلہ ہے۔ پچھلے جو گزرا اس کی بچانے کی فکر ہونی چاہیے، محنت ہونی چاہیے۔ گنمی کے سودلے پریار ہلے رمضان روحانی مدرسہ எங்களுக்கு நிறைய விஷயங்களை படிச்சு தந்திருக்குது। அதெல்லாம் தக்குவா, ரமதான்ல பகல் நேரங்களில் நோன்பு பிடிச்சு கொண்டிருந்தோம், நிறைய ஹலாலான காரியங்களை அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஹராமாக்கினான் என்பதற்காக வேண்டி கடினமான உடலுடைய தேவை இருந்தும் கடினமான உள்ளத்துடைய தேவை இருந்தும் மனிதன் விடுகிறான்। சாப்பாடு, குடிப்பு, மனைவியோர் ஒன்று சேர்றது, ஹலாலான பெஞ்சாதி தான், ஹலாலான மனைவி தான், ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அச்சம் நோன்பு பிடிச்சிருக்கிறேன் என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் மனைவியோடு சேர வேண்டிய தேவை இருந்து மனிதன் விடுகிறான், சாப்பாட்டுடைய தேவை இருந்து விடுகிறான், தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை இருந்து விடுகிறான்। ஏன்? அல்லாஹ் தடுத்திருக்கிறான்। இப்படியான ஒரு முஸ்லிம் ரமலானுக்கு பிறகு எதை அல்லாஹ் நிரந்தரமாக ஹராமாக்கி இருக்கின்றானோ, மதுபானம் மறந்துறதை, ஹராமான உணவுகள், ஹராமான சம்பாத்தியத்தினால உண்ணக்கூடிய உணவுகள், இது நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டது ரமலான்லையும் ரமலான் அல்லாத காலத்திலையும்। இதே மாதிரி அந்நிய பெண்களோட அவங்கள பார்க்கறது, அவங்களோட பேசுறது, அவங்களோட உடலுறவு கொள்றது, விபச்சாரம் செய்யறது, இது நிரந்தரமான ஹராம்। இதை எப்படி ரமலானுக்கு பின்னாடி செய்வான்? ரமலான்ல ஹலாலான விஷயத்தை குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ் தடுத்ததுக்காண்டி விட்ட ஒருவன், தன்னை முஸ்லிமாக கருதி ஈமான்தாரியாக கருதி விட்ட ஒருவன் ரமலானுக்கு பிறகு எவ்வாறு செஞ்ச உண்மையான முஸ்லிமாக முடியும்? ஒரு நாள் முடியாது। இந்த தக்வா அவனுக்கு கிடைச்சிருந்தா ரமலானுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையை மாற வேண்டும், உண்மையான முஸ்லிமாக அவனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும்। இதே மாதிரி ரமலான்ல மனிதன் பொறுமையை படிக்கிறான், பொறுமையுடைய மாதம்। பொறுமைண்டா அவன் முசீபத்துகள், பிரச்சனைகள், துன்பங்கள் வரும்போது அஸ்ஸபுர் அலல் பலாயா வல் மசாயிப், முசீபத்துகள் மீது பிரச்சனைகள் மீது பொறுமையாக இருக்கிறது, கஷ்ட துன்பங்கள் வரும்போது பொறுத்துக்கிறது, அது ஒன்று। இன்னொன்று சபுர் அல தாத்தின் மீது, அல்லாஹ்க்கு வழிபடுறது மீது தன்னை கட்டுப்படுத்துறது, பொறுமையாக இருக்கிறது। மனசுக்கு கஷ்டமா இருக்கும், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழும்பி வாரது கஷ்டம், இதே மாதிரி குர்ஆன் திலாவத் கஷ்டம், ஜிக்ர் செய்யறது கஷ்டம், 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுகிறது கஷ்டம், பிஸியான நேரம் வேலையை விட்டுட்டு தொழுகைக்கு வாரது கஷ்டம்,
இதே மாதிரி எத்தனையோ அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்குது. இதெல்லாம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதை செய்யறதுக்கும் ஒரு பொறுமை தேவை. அந்த பொறுமையை ரமலான் எங்களுக்கு படிச்சு தருது. இதே மாதிரி சபர் அனில் மாசியா, பாவத்தை விடுறதுக்கு மனிதனுக்கு பொறுமை தேவை. மனசு கஷ்டம் தான் பாவத்தை விடுறது. அந்நிய பெண்ணு வாரா, பார்வை தாழ்த்துறது என்பது கஷ்டம். இனிமையான மியூசிக் கேட்க ஆசைப்படுறது, காது விரும்புது, ஆனா கேட்காம இருக்கிறது கஷ்டம். அல்லாஹ்வுக்காண்டி விடுறோம். அல்லாஹ் மேலான பிரகாசத்தை தருவான், ஈமானுடைய பிரகாசத்தை தருவான், ஹராமான பார்வை விடுறதுனால, ஹராமான கேள்வியை விடுறதுனால. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இதுக்கும் பொறுமை தேவை. இதெல்லாம் ரமலான் பொறுமையில் எல்லா வகைகளையும் படிச்சு தந்திருக்கு. இதே மாதிரி முஆசாத், அடுத்தவங்களுடைய கஷ்ட துன்பங்களை பங்கு பெறதை, அதையும் ரமலான படித்தோம். அடுத்தவனுடைய பசிய என்னென்று உணர்ந்தோம், அடுத்தவனுடைய கஷ்டத்தை உணர்ந்தோம், அடுத்தவனுக்கு உதவி செய்கிறோம். இது ரமலானுக்கு பிறகு தொடரணும். இதே மாதிரி சதக்கா ஹைராத்தல் செஞ்சோம். சிலவங்க ரமலான்ல ஜக்காத் கொடுத்தாங்க. சிலவங்களெல்லாம் எல்லாரும் போல சதக்கத்து ஃபித்ரா கொடுப்போம். தன்னுடைய காசை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி. சிலவங்க சதக்கா இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சாங்க, விருந்தோம்பல் சஹருடைய ஏற்பாடு செஞ்சாங்க. இதெல்லாம் பொட்டலங்கள் உணவுப் பொருள்கள் வாங்கி மக்களுடைய வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க, பணம சதக்காவை கொடுத்தாங்க. இப்ப இந்த மக்கள் ரமலானுக்கு பிறகு தன்னுடைய கையை சுருக்கி கொள்ளக்கூடாது. ரமலானுக்கு பிறகும் சதக்காவுடைய வாசல் திறந்தா இருக்குது. மௌத் வரைக்கும் செய்யணும். மக்களுடைய தேவைகள் ரமலானுக்கு பிறகும் இருக்குது. ரமலானோட தேவை முடிஞ்சதே அர்த்தம் அல்ல. அதனால ரமலானுக்கு பிறகும் சதக்கா தொடர வேண்டும். இதே மாதிரி திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதினம், குர்ஆனை கேட்டோம். இதே குர்ஆன் ரமலானுக்கு பிறகும் இருக்குது. ரமலானுக்கு பிறகு நாங்கள் குர்ஆனை தொடர்ந்து ஓத வேண்டும். இப்ப மூடிட்டு அடுத்த ரமலானுக்கு அந்த குர்ஆனை திறக்கிறதல்ல. ரமலானுக்கு பிறகு குர்ஆனுடைய தொடர்பு இருக்கணும். ஜிக்ர், அதுக்கார்கள், ஜிக்ர்கள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கணும். இதே மாதிரி துவாக்கள், தௌபாக்கள் ரமலான்ல செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த தன்மை ரமலானுக்கு பிறகும் வரணும். ரமலானுக்கு பிறகு துவால, இஸ்திக்ஃபார்ல, தௌபால நாங்கள் ஈடுபடணும். இது ரமலான்ல 27, 29க்கு மட்டும் வந்து அழுதுட்டு போறதல்ல. ஒவ்வொரு நாள் நல்ல இடத்துல நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும். ரமலானுடைய தொடர்பு ரமலானுக்கு பிறகு நீடித்தான் இந்த ரமலான் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு அடையாளம். உலமாக்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நிபந்தனைகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல, குர்ஆன்ல வந்த விஷயங்கள். இதே மாதிரி அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதற்கும் அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்குது. அதுல முக்கியமான ஒரு அடையாளம் தான் ரமலானுக்கு பிறகு, ஒரு அமலுக்கு பிறகு அவருடைய தொடர்பு இன்னும் அந்த அமலோடு உண்டாக வேண்டும். ரமலானுக்கு பிறகு அவருடைய தொழுகைகள், அமளிபாதத்துகள், தராவீஹ், கியாமுல் லைல், தௌபா எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கலும் ரமலானுக்கு பிறகும் அவர் பள்ளிவாசலோட ஒரு தொடர்பு இருக்குது. ரமலானுக்கு பிறகும் பள்ளிவாசலுக்கு வராரு, ரமலானுக்கு பிறகும் தொழுகையாளியா இருக்கிறாரு, ரமலானுக்கு பிறகும் சதக்கா கொடுக்கிறாரு, ரமலானுக்கு பிறகும் குர்ஆன் ஓதுறார் என்றால் இவர் செஞ்ச ஒவ்வொரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம். அப்படி இல்லை என்று சொன்னலா பாதுகாக்க வேண்டும். ரமலான்ல செஞ்சார் நிறைய அமல்கள், ஆனா ரமலானுக்கு பிறகு பள்ளிவாசல் பக்கமே ஆளை காணும். பெருநாளுடைய பிறை கண்டதான் தாமதம், ஆள் எங்க போனார்னே தெரியல. அப்படி என்று சொன்னால் இவர் அல்லாஹ்விடத்தில் இவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படல, ரிஜெக்ட் ஆகிட்டது. ஒரு மாசம் வரைக்கும் பழக்கிட்டு கடைசிக்கு ஃபெயில் ஆக்கி அனுப்பிட்டான். இவர் 10 வருஷம் 12 வருஷம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பல. அந்த அடுத்த லெவலுக்கு போறது தகுதி இல்லாத மாதிரி தான் இவர் ரமலானுக்கு பிறகு தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு தகுதி இழந்துட்டார். அந்த தன்மை அவர்கிட்ட இல்லாதனால அல்லாஹ் அவர் வாசலை மூடிட்டான்னு அர்த்தம். அது மிகப்பெரிய நஷ்டம். ரமலானுக்கு பிறகும் தொடர வேண்டும். ரமலானுக்கு பிறகும் பள்ளிவாசல் என்ற தொடர்பு இருக்கணும். யாரும் குறை சொல்லத்துக்கு சொல்லல, ஞாபகப்படுத்துறேன், நாங்கள் அப்படி ஆயிடக்கூடாது. ரமலான்ல இருந்துட்டு பிறகு ரமலானை விட்டு பள்ளிவாசல் விட்டு தூரமான நஷ்டமான கூட்டத்தில் ஆயிடக்கூடாது. வெறும் ரமலானியாக இருந்துடக்கூடாது, ரஹ்மானியாக, ரப்பானியாக மாற வேண்டும். மௌத் எப்ப வரும் என்பதற்கு யாருக்கும் தெரியாது. ரமலானுக்குள்ளதான் மௌத் வரும் யாராலும் சொல்ல இயலாது. நான் இந்த ரமலான்ல மௌத்தாகுவேன் அல்லது வார ரமலான்ல அல்லது 2015 2030 ரமலான்ல மௌத்தாகுவேன் யாருக்கும் சொல்ல முடியாது. ரமலான்ல தான் மௌத்து வருதுன்ற அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமை பரவாயில்ல. ரமலான்ல எல்லாம் பள்ளியில தான் இருக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், தொழுகிறோம். அந்த நேரத்தில் மௌத்து வந்தா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நிலைமையில மௌத்தாகிறோம். ஆனா ரமலான் அல்லாத காலத்துல மௌத்து வந்துச்சுண்டா, பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லை, தொழுகை இல்லை, குர்ஆனுடைய திலாவத்தில், சதக்கா ஹைராத் இல்லை, ஒற்றுமை இல்லை,
இந்த நிலைமையில ரமலானுக்கு பிறகு மௌத் வந்த எவ்வளவு பெரிய நஷ்டம். ரமலானுக்கு பிறகு குடிச்சு கொண்டு மௌத்தாகிறான். அல்லாஹ் சொல்ல மாட்டான், நீ ரமலான் ஃபுல்லா நோன்பு பிடிச்சிருந்தாய், அதனால நீ இப்ப குடிச்சு நிக்கிறதால பரவாயில்லை, அதை வச்சு என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்ல மாட்டான். ரமலானுக்கு பிறகு அந்நிய பெண்ணோட வாழ்கிறான், மௌத்து வருதென்றால் நீ ரமலான் ஃபுல்லா பள்ளியில் இருந்தாய், 30 தராவீஹின் தொழுதாய், 29 தராவீ தொழுதாய், கியாமுல் லைல் தொழுதாய், தௌபா செஞ்சாய், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். விபச்சாரத்திற நிலைமையில மௌத்து வருதா, ஈமான் இழந்து மௌத்தாகிறான். இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், கடைசி நிலைமை எப்படி இருக்கு அதன் மீது அமல்களுடைய சீல் வைக்கப்படும், முடிவெடுக்கப்படும். கடைசி நேரத்தில் ஈமானோட அமலோட பள்ளிவாசலோட தொடர்பாக மௌத்தாகிறான், பாக்கியசாலி. இல்ல பாவத்துல மௌத்தாகிறான், நஷ்டவாளி. அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நல்ல முடிவாக்க முயற்சி செய்ய வேண்டும். इसलिए मैंने शुरू में बताया हम मुसलमान 3 तरह के लोग हैं रमज़ान के अंदर. एक है रहमानी या रब्बानी, जो रमज़ान में भी, रमज़ान से पहले भी, रमज़ान के बाद भी अल्लाह वाले होते हैं, नमाजी हैं, दीनदार हैं, अल्लाह के अहकामात को लेके जाने वाले हैं, दीन पर चलते हैं, नबी के तरीके पर ज़िंदगी गुजारते हैं, नमाज की पाबंदी करते हैं, मस्जिद के साथ ताल्लुक़ रखते हैं, रमज़ान से भी पहले, रमज़ान में भी और रमज़ान के बाद भी. यह रब्बानी या रहमानी हैं. रमज़ानी वो है सिर्फ रमज़ान में मस्जिद में नजर आएंगे, इसके बाद छुट्टी. वो रमज़ानी, उनके लिए अल्लाह का कोई वादा नहीं. क्यों? अगर उनके अमल कबूल होते तो रमज़ान के बाद भी वो मस्जिद में आने वाले होंगे, रमज़ान के बाद भी उनका ताल्लुक़ मस्जिद के साथ होगा. तो इसलिए हमारे अमाल को कबूल करके हम रब्बानी बनना है, रहमानी बनना है. रमज़ान के बाद भी हमारा ताल्लुकात मस्जिद के साथ होना है. और तीसरा मैंने कहा शैतानी, जो वो लोग हैं जो शैतान के इतना करीब हैं, उनको रमज़ान का भी परवाह नहीं है. रमज़ान से पहले भी अल्लाह के नाफरमान है, रमज़ान के बाद भी और रमज़ान के अंदर भी उनका कोई परवाह नहीं है. रमज़ान आया गया, ये अल्लाह हिफाजत फरमाए तो इनका ईमान का भी बचना मुश्किल हो जाता है, इनके खातिमा इस्लाम पर होना मुश्किल काम है, इल्ला माशाअल्लाह अगर माफ़ करके उसको कबूल न करे. तो इसलिए हमें रहमानी बनना है, रब्बानी बनना है, हमारे ताल्लुकात को मस्जिद के साथ मौत तक रखना है. रमज़ान आए तो हम आमाल में आगे बढ़े और हमारा जैसे ताल्लुकात पहले थी और उससे आगे बढ़ाए, अच्छी बात है. लेकिन रमज़ान के बाद भी नहीं छूटना चाहिए. अगर हम 5 वक्त रमज़ान में पूरे आते थे तो हमारा काम ऐसा है, हर वक्त हर रमज़ान में तो छुट्टी करके आया है, बाकी अय्याम के अंदर हमें छुट्टी करना आना मुश्किल है. 2 जमातें 3 जमातें जितना हो सके हम मस्जिद में आके पढ़ने वाले बने. और रोज़े का भी साथ ताल्लुक़ होना चाहिए, तिलावत के साथ ताल्लुक़ होना चाहिए, सदका खैरात के साथ ताल्लुक़ होना चाहिए और बाकी अमाल के साथ. और नामहरम औरतों को हम रमज़ान में देखना छोड़ दिया है. औरत गुजरती तो रोज़े की हिफाजत के खातिर, वही अल्लाह का हुक्म रमज़ान के बाद भी है. इसलिए रमज़ान के बाद भी नामहरम औरतों को देखना, उनसे ताल्लुकात को छोड़ना है. इस तरीके की ज़िंदगी गुजारेंगे, इंशाअल्लाह हमारा मौत भी उसी पर आएगी. मैंने रमज़ान के शुरू होने से पहले भी बताया था कि सलफ़ुस सालिहीन की आदत ये थी कि रमज़ान आने से 6 महीने पहले से रमज़ान को पाने के लिए दुआ करते थे, और रमज़ान पा लिया तो रमज़ान के बाद 6 महीने तक गुजरे हुए रमज़ान की कबूलियत के लिए दुआ करते थे. आज अल्लाह हमें माफ़ फरमाए तो ईद का चांद नजर आते हम रमज़ान को भूल जाते हैं. 6 महीने तक दुआ करना तो दूर की बात है. तो वो फिक्र करते थे ये कब अमाल मरदूद नहीं होना चाहिए, अल्लाह इसको कबूल करे, दुआ करते थे, रोते थे. ये हमारा असलाफ की आदतें हैं, हमारे उसवतुल हसना है, बेहतरीन नमूना है. उनके नक्श कदम पर चलेंगे, अल्लाह के नबी के नक्श कदम है, हमारा हश्र भी उनके साथ होगा. ಗಣ್ಯಮಿಕ್ಕ ಸಹೋದರ ಪ್ರಿಯರೇ, ரமலான் முடிய போகுது. சென்ற வருஷம் ரமலான் எங்களோட கூட இருந்தாங்க, இன்றைக்கு இல்லை. சிலவங்க இந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் எங்களோட கூட இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கு பெருநாளைக்கு வரையும் இருப்பாங்க இல்லை, போயிட்டாங்க. நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பெருநாள் வரையும் இருப்போமான்னு கூட தெரியாது. அடுத்த ரமலான் ரொம்ப தூரம், அதில் வரை நாங்கள் இருப்போமா என்பது எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால் ரமலானை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
இந்த ரமலான் பிறகு தொடரும். நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன், ரமலான் சம்பந்தம் 3 கூட்டத்தினராக முஸ்லீம்கள் பிரிகிறாங்க. ஒன்று ரமதானி, இன்னொன்று ரஹ்மானி அல்ல ரப்பானி, மூன்றாவது ஷைத்தானி. ரஹ்மானி அல்ல ரப்பானி யாரு? ரமலானுக்கு முந்தின்தான், ரமலானுக்கு பிறகுந்தான், ரமலான்லைந்தான் அவங்க அல்லாஹோட தொடர்பு வைத்து கொண்டவங்க, அமல் இபாதத்தில் ஈடுபடுவாங்க, பள்ளிவாசலோட கனெக்ஷன் இருக்கும், குரான் படி ஹதீஸின் படி ரமலான்லையும் வாழ்வாங்க. ரமலானுக்கு முன்னாடி ரமலான்ல கொஞ்சம் கூடுதலாக இருப்பாங்க. ஏன்? நன்மையை கொள்ளடிக்கக்கூடிய மாதம் என்பதனால. ரமலானுக்கு பிறகு அவங்களோட அமல்கள் அப்படியே இருக்கும். ரமலானுக்குள்ள விசேஷமான அமல்கள் குறையுமே தவிர தராவி போன்றது மற்ற அமல்கள் குறையாது. அப்ப எங்கட தொடர்புகள் அப்படி இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கூட்டத்தினர் ரமதானி, ரமலான்ல மட்டும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் முன்னுக்கு நிற்பாங்க. பிற கண்டா ஆள் எங்க போனான்னு தெரியாது, வலை போட்டு தேட வேண்டி வரும். எப்போவாது ஜும்மாக்கு வந்து தலையை காட்டிட்டு போவாங்க, பள்ளிவாசல் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு போவாங்க. அதெல்லாம் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளமும் கிடையாது. ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தா ரமலானுக்கு பிறகு ஒரு பள்ளிவாசலோட தொடர்புள்ளவராக இருப்பார், அமல் இபாதத்தோட தொடர்புள்ளவராக இருப்பார், தொழுகையோட தொடர்புள்ளவராக இருப்பார், மார்க்கத்தோட தொடர்புள்ளவராக இருப்பார். இல்லாட்டி அல்லாஹ் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு இருக்கும், அவர் அமல் ஏற்றுக்கொள்ளப்பட என்பதற்கான அர்த்தமாயிடும். அதனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட தொடர்பு நாங்கள் ரமலானுக்கு பிறகு. மூன்றாவது கூட்டம் ஷைத்தானி. அவங்களுக்கு ரமலான் உண்டு தான், கைர ரமலானும் உண்டு தான், ரமலான் அல்லாத காலம் உண்டு தான். ரமலானுக்கு முந்தி அல்லாஹ்க்கு மாறு செஞ்சாங்க, பிறகு மாறு செய்ய போறாங்க. ரமலான்லையும் அப்படித்தான். இவங்கள்ட்ட இஸ்லாம் உணர்வற்றவர்கள். இஸ்லாத்தில் இருக்கிறாங்களா எல்லாரும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இஸ்லாத்தின் மீது மரணிப்பாங்களா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் மன்னிச்சாலே தவிர அவங்களுடைய மௌத் இஸ்லாத்தின் படி வாழுது ரொம்ப சிரமம். பாவம் செஞ்சு செஞ்சு இஸ்லாத்திட்ட தூரம் ஆகிடுவாங்க. ரமலானை கூட கண்ணியப்படுத்தாத மக்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தை எங்கள் எல்லாரும் உம்மத்தையும் பாதுகாத்தருவானாக. ஆக சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் முடிகிற நேரம் நாங்கள் பரிசுத்தம் அடைந்து போகணும். ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் இருக்கு, சுன்னத்தா நோன்புகள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய நோன்பை பிடிச்சிட்டு ரமலானுக்கு பிறகு 6 நோன்பையும் பிடிக்கிறாங்களோ அந்த 6 நோன்புகள் தொடர்ந்து பிடிச்சா நல்லது. பெருநாளைக்கு அடுத்த தினங்கள்ல. ஆனால் விட்டு விட்டு கூட பிடிக்கலாம். பெருநாளுக்கு அடுத்த தினம் பிடிச்சா தான் மற்ற நோன்புகளை பிடிக்கலும்னு அர்த்தம் அல்ல. அந்த ஷவ்வாலுக்குள்ளால பிடிக்கிற நல்லது. ஆனால் அனுபவ ரீதியான விஷயம் என்னண்டா, ஆரம்பத்தில் பிடிச்சவங்க பிடிச்சிடுவாங்க, விட்டுட்டு பிறகு பிடிப்போன்னு சொல்லுங்க, ஷவ்வாலும் முடிஞ்சிடும், பிடிக்க கிடைச்சிடாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நியத்து வைங்க. ஏன்னா ஹதீஸில் வருது, யார் ரமலானுடைய நோன்பை பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு 6 நோன்புகள் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வருடம் முழுவதும் நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும். அப்போ ரமலானுடைய 30 நோன்பு அல்ல 29 நோன்பு, 2க்கு நன்மை 300 நாளுடைய நன்மை கிடைச்சிடும். ஏன்னா ஹதீஸில் வருது, ஈதுடைய 2 மாதங்களும் குறையாதுன்னு சொன்னாங்க. அப்போ சில உலமாக்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, 30 நாளாகத்தான் இருக்கும். ஆனால் அனுபவத்தில் பார்த்தா ரமலான் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் 30 நாள் கிடையாது, 29 வருது. அதனால் 2வது விளக்கம் பொருத்தமானது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரமலானுடைய மாதம் இது மாதிரி துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 29 நாளாக இருந்தாலும் 30 நாளாக இருந்தாலும் நன்மையில் எந்த குறையும் வராது. அப்படின்னா 30 நாள் பிடிச்சா என்ன நன்மையோ அதே நன்மை அல்ல 29 நோன்பு இருந்த அந்த வருஷம் அந்த நோன்புக்கும் அல்லாஹ்தாலா 30 நாளுடைய கூலி எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு நாள் குறைஞ்சிட்டுது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நன்மை குறைஞ்சிடும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு நோன்பு குறைஞ்சிட்டா சந்தோஷப்படுறோம், 29 ஆகிட்டா இல்லை 28 ஆயிருந்து அதை விட நல்லா நினைக்கிறோம். மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். அப்போ 29 நோன்பு அல்ல 30 நோன்புக்கெல்லாம் பூர்த்தியான கூலியை தருகிறான். அதுக்கு பிறகு இன்னும் 10 நாள் 6 நோன்பு பிடிக்கும் பொழுது 60 நாளுடைய நோன்பு எல்லாம் 360 365 நாள். இஸ்லாமிய கணக்குப்படி 355 356 நாட்கள் தான் ஒரு வருஷம். முழு வருஷம் நோன்பு பிடிச்சதுமே அல்லாஹ்தாலா கொடுக்குறான். அதனால் அதுக்கு முயற்சி செய்யணும். இதே மாதிரி ஒவ்வொரு திங்களும் வியாழன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி அரஃபாவுடைய நோன்பு, ஆஷுராவுடைய நோன்பு, இன்னும் சுன்னத்தான நோன்புகள் இருக்குது. ஒவ்வொரு ஐயாமுல் பீத் 13 14 15 தினங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. இந்த தொடர்புகளை நாங்கள் ரமலானுக்கு பிறகு வச்சுக்கொள்ளணும். இதே மாதிரி சதக்காக்கள், குர்ஆனுடைய திலாவத்து, திக்ர் அதுக்கார்கள், பள்ளிவாசலுடைய கனெக்ஷன், தீனோட உள்ள தொடர்புகள், இதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வைத்துக்கொண்டால் அல்லாஹ் தஆலா அந்த நிலைமையில் எனக்கு மௌத்த நசீபாக்குவான். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் எந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ அதை விட அதிகமான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை नसीबाकवानाह है। इसलिए हजरात अभी रमज़ान ख़त्म होने वाला है, तो 1 दिन या 2 दिन बाकी हैं। तो इस दिन के भी पूरे तरीके से अमल के साथ इबादत के साथ गुजारना है और रमज़ान के बाद भी हमारे ताल्लुकात को बरकरार रखना है।
اور ہمیں صرف رمضان ہی نہیں بننا بلکہ ربانی یا رحمانی بننا ہے۔ اللہ والے، اللہ کے ساتھ تعلق رکھنے والے، اللہ کے ماننے والے رمضان کے بعد بھی ہونا چاہیے۔ جس نے رمضان کے اندر اللہ کو پہچانا وہ رمضان کے بعد بھی اللہ کو پہچاننا ہے۔ جس کی ہم نے عبادت کی ہیں وہ اللہ رمضان کے بعد بھی باقی ہیں، اس لیے رمضان کے بعد بھی ہمارا تعلق مسجد کے ساتھ اور دین کے ساتھ ہونا چاہیے۔ اور روزے بھی میں نے کہا کہ شوال کا روزہ بھی آ رہا ہے۔ روزے کا جو شوال کا روزہ ہیں وہ بہتر تو یہی ہے کہ عید کے اگلے 6 دن میں رکھا جائے تو بہت اچھا ہے، ورنہ تو کچھ لوگ کہتے ہیں کہ پہلا دن روزہ نہیں رکھیں گے، عید کے بعد کا دن پھر شوال کے اندر نہیں رکھ سکتے۔ ایسی کوئی بات نہیں ہے، پورے رمضان کے اندر ایک ساتھ بھی رہ سکتے ہیں، شوال کے اندر ایک ساتھ بھی رہ سکتے ہیں، ایک دن چھوڑ کے دوسرے دن چھوڑ کے اگلے دن بھی رہ سکتے ہیں، لیکن پورا شوال کے اندر ہونا چاہیے۔ لیکن تجربے کی بات یہ ہے کہ رمضان کے بعد شوال کے عید کے دن اگلے دن سے اگر شروع کرے گا تو رکھ لے گا، ورنہ بعد میں کر کے تو پھر پورا شوال گزر جاتا ہے اور 6 روزہ رکھنے کی توفیق نہیں ہوتی۔ اس لیے کوشش کریں کہ رمضان کے اگلے دنوں سے شروع کر کے 6 روزہ رکھ لے تو پورا سال کا ثواب ملے گا۔ اور باقی صدقہ خیرات ہے رمضان کے بعد بھی جاری رکھے، مسجد کا تعلق باقی رکھے، تلاوت القرآن کا تعلق باقی رکھے، ہر اعمال کا انشاءاللہ رمضان کے بعد بھی ہمارا تعلق ہونا چاہیے۔ اور جو مستورات جن کا ماہواری کے مسئلہ یا ولادت کی وجہ سے روزہ چھوڑا ہے، تو یہ عورتیں وہ جو جتنا روزہ رمضان میں چھوڑا ہے اس کو پکڑ کے اس کو بھی رکھ کے اس کے بعد یہ 6 روزہ رکھنا پڑے گا۔ دونوں نیت کر کے روزہ رکھ لیں گے تو وہ ادا نہیں ہوگا۔ قضا روزہ پہلے رکھ کے اس کے بعد 6 اور روزہ رکھنا، تو اس کی وجہ سے پورا رمضان کا جو 30 روزہ یا 29 روزہ بھی ہو اس کے بعد 6 روزہ رکھیں گے تو ان کے لیے بھی وہ ثواب ملے گا۔ அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் வந்தவங்க நோன்பு விட்டுருப்பாங்க, அல்லது குழந்தை கிடைச்சவங்க விட்டுருப்பாங்க, இவங்க விட்ட நோன்புகளையும் கலா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 6 நோன்பு பிடிக்கணும்। ரெண்டையும் ஒரே நியத்தை வச்சுக்கொண்டு பிடிச்சாவே போதாது। அதனால் விட்ட நோன்புகளை கலா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு 6 நோன்புகளையும் பிடிச்சா இன்ஷால்லா அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும்। அதே அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க। تو اللہ پاک مجھے بھی آپ کو بھی جو بات کیے سنے اس سے زیادہ عمل کرنے کی توفیق عطا فرمائے، اور ہمارا خاتمہ اسلام پر، اللہ کے دین پر، تقوی پر اللہ عطا فرمائے۔ وآخر دعوانا الحمدللہ رب العالمین۔